காலை வணக்கம். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். ஆமாங்க, ஒரு பெரிய கப்பல் ஒன்று நிறைய பயணிகளோட தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுச்சான். பாதி வழியில அந்த கப்பல்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறு காரணமாக கப்பல் முழுவதும் பரபரப்பா காணப்பட்டுச்சான். அதுல பயணித்து கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம். எல்லாம் பயத்தோட இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குட்டி பையன் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம தன்னோட டாய்ஸோட சந்தோஷமா விளையாடி கொண்டிருந்தானா. அப்போ அங்க இருந்த ஒருத்தவங்க அந்த பையன்கிட்ட போய் கேட்டாங்களாம், தம்பி, எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க, நீ ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறியே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் ஏன் பயப்படணும், இந்த கப்பலோட கேப்டனே எங்க அப்பா தான், எங்க அப்பா என்னை சேஃபா கரைக்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலோட கேப்டனா ஏசப்பா கூட இருந்து நம்மளை நடத்தும் பொழுது நம்ம எதுக்குங்க பயப்படணும்? சங்கீதம் 23:4 தாவீது ராஜா சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையும் போராட்டமும் எவ்வளோ கடினமானதா இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு சொல்றாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனத்தில் பலனாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய், தாயாய், தகப்பனாய், நண்பனாய் நம்மோட ஏசப்பா இருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாரு. இந்த காலை வேளையில இருதயத்துல கை வச்சு சொல்லுவோமா, ஏசப்பா நீங்க என்னோட இருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரு புது பலன் உங்களை நிரப்புவதை நீங்க உணருவீங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்த புது பலனோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஏசப்பா, பலவீனத்திலே பலனாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய், ஒரு தாயாய், தகப்பனாய், நண்பனாய் எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் ராஜா அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போறீங்க. எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுப்பீங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை கிருபையாய் நடத்த போறீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.